தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 6/5/2017 சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம் காலை 9:11 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முன்னோர்கள் சொல்லிய ஆரோக்கியம் சார்ந்த பழமொழிகள். ஜீரகத்தை பற்றி முன்னாலே சொன்னேன். சிறு குழந்தை இல்லாத வீடும் வீடல்ல, சீரகம் இட்டு ஆக்காத கரியும் கரியல்லன்னு. எப்படி குடும்பத்திலே மகிழ்ச்சி கூட வேண்டும் என்றால் சிறு குழந்தை இருக்கிறதோ, அதுபோல வாழ்க்கையிலே நமது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் சீரகம் நமது உணவிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும்னு சொன்னாங்க. அதே மாதிரி சுண்ணாம்பில் இருக்கிறது சூட்சுமம்னு ஒரு பழமொழி. அதில் அப்படி என்ன சூட்சுமம் இருக்குது அப்படின்னா, அதில் கால்சிய சத்து நிறைய இருக்குது. இப்போ ஒரு எறும்பு கடிச்சு பிடிச்சி ஏதாவது ஒரு விஷக்கடிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சுண்ணாம்பை தடவி வைப்பாங்க. அப்படி தடவுனா அந்த விஷ முறிவு ஏற்பட்டுவிடும். ஆக சுண்ணாம்பு ஒவ்வொருவருடைய வீட்டிலும் முதல்ல வெள்ளை சுண்ணாம்பு வரும். அந்த சுண்ணாம்பு நம்முடைய விஷ முறிவுக்கு உகந்ததாக இருக்கிறது. கால்சிய சத்து இருக்கிறதுனால தான் வெற்றிலை போடுகின்ற பொழுது சுண்ணாம்பை கொஞ்சம் கூடுதலாக தடவிக்கொள்ள வேண்டும் என்பார்கள். வெற்றிலை போடுபவர்களுக்கென்றே ஒரு விதி இருக்குது. காலையிலே எண்ணெய் அதிகம் சேர்த்துக்கணும், மத்தியானம் எண்ணெய் சேர்த்துக்கணும், சாயந்தரம் எண்ணெய் சேர்த்துக்கணும். காலையில் சாப்பிட்ட உடனே வெற்றிலை போட்டுக்கிற போது பாக்கு அதிகமாக சேர்த்துக்கணும். ஒரு 3 பாக்கு 4 பாக்கு போட்டுக்கலாம். மத்தியானம் சுண்ணாம்பு அதிகம் சேர்த்துக்கணும். மாலையில் வெற்றிலை இலை அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டுமா. காலை பிளவு அதிகம், கட்டுச்சி நீர் அதிகம், மாலை இலை அதிகமாய் அறிந்தில் வேல்வெளியே, காலை மலம் கழியும் கட்டுச்சி தீவனமாம், மாலை மனம் குலவும் வாய் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, இரவு நேரத்திலே வெற்றிலை இலையை அதிகமாக உண்டால் வாய் மனம் கமலும், நல்ல சந்தான விருத்திகளெல்லாம் பிறக்குமா. அதே நேரத்தில் காலையிலே நாம் என்ன சேர்த்துக்கணும்னா பாக்கு. கட்டுச்சி தீபனமாம்னா உச்சி வெயிலே மத்தியான நேரத்தில் நாம் வெற்றிலை போட்டுக்கின்ற பொழுது சுண்ணாம்பு அதிகமாக சேர்க்க வேண்டும். ஏதோ ஒரு சூட்சுமத்துக்காக சொல்லியிருக்கிறார்கள். கால்சிய சத்து நிறைய இருக்கும். ஆகையினாலே அந்த பற்களுக்கெல்லாம் நல்ல பலங்கள் கிடைக்கும். விஷத்தை முறிக்கிற ஆற்றல் உண்டு. ஆகையினாலே அழகான வாக்கியமாக சுண்ணாம்பில் இருக்கிறது சூட்சுமம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உப்புக்குன்னு ஒரு பழமொழி சொன்னாங்க. உப்பு ஒரு உணவு, ஆனால் உப்பே உணவாகாது. உப்பு ஒரு உணவு தான், ஆனால் உப்பை மட்டுமே இலையில் வச்சு சாப்பிட முடியாது. ஆகையினாலே ஒரு பழமொழியை சொல்லி வைத்தார்கள், துப்பில்லாத பெண்ணை உப்பிலே கண்டுக்கலாம்னு. ஒரு பெண் எப்படி கெட்டிக்காரியா சமத்தியா அப்படின்னு பார்க்குறதுக்கு பரிமாறுகின்ற பொழுது உப்பு வைக்க சொல்லுவாங்க. செட்டிநாட்டு பகுதியிலே உப்பு வைக்கின்ற பொழுது அந்த உப்பை கொஞ்சம் கூடுதலாக வைத்து விட்டால் அந்த பெண் சமர்த்தி அல்ல, கெட்டிக்காரி அல்லன்னு சொல்லலாமா. துப்பில்லாத பெண்ணை உப்பிலே அடையாளம் காணலாம். உப்பு கொஞ்சமாக வைக்கணும். இலையினுடைய இடது பக்கத்து மூலையிலே கொஞ்சமாக வைக்க வேண்டும். அந்த உப்புக்குன்னு ஒரு பழமொழியை முன்னோர்கள் சொன்னார்கள். உப்பு இட்டு கெட்டது மாங்காய், இடாமல் கெட்டது தேங்காய். இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜு கிடையாது. எந்த பொருளும் கீழே வச்சுருந்தோம்னா கெட்டு போயிடும். ஆனால் தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா தேங்காய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரோம். 2 மூடியில் ஒரு மூடியை சட்னி வச்சுட்டு ஒரு மூடியை வச்சுருப்பாங்க. அதில் நடுவில் உள்ள அந்த குழிக்குள்ளே உப்பு நிரப்பி வைப்பார்கள். உப்பு வைத்திருந்தால் அந்த உப்பு அது தேங்காயை கெட விடாது. மறுநாள் 3ஆம் நாள் எடுத்துக்கலாம். அந்த காலத்திலே ஃப்ரிட்ஜுக்கு பதிலாக உபயோகப்பட்டது இந்த உப்பு. ஆகையினாலே உப்பு இடாமல் கெட்டுவிடுமா தேங்காய். உப்பு வச்சுருந்தோம்னா அந்த தேங்காய் கெடாது. அதே நேரத்தில் மாங்காயை ஊறுகாய் போடுகிறோம், அளவோடு போடணும். அளவுக்கு அதிகமாக போட்டால் அந்த மாங்காய் கெட்டு போயிடும். ஆகையினாலே இட்டு கெட்டது மாங்காய், இடாமல் கெட்டது தேங்காய். எவ்வளோ அழகான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த முன்னோர்களுடைய கருத்துக்களை எல்லாம் உங்கள் இல்லத்திலே கல்யாணங்கள் நடைபெறுகின்ற பொழுது அங்கே கொடுக்கிற அந்த அன்பளிப்பு புத்தகங்களிலே எல்லாம் இது போன்று வைத்து கொடுக்க வேண்டும். நீங்கள் தொழில் நிறுவனம் நடத்துகிறீர்களா, அங்கு அச்சிட்டு கொடுக்கலாம். காரைக்குடியிலே எல்லாம் ஒரு கடையிலே மணியான வாசகம் என்று சொல்லி நிறைய நல்ல வாசகங்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதை படித்தவர்களாவது திருந்தட்டும், அதை படித்தவர்களாவது தன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளட்டும் என்ற அடிப்படையிலே கொடுக்கிறார்கள். அதுபோல் நீங்களும் உங்கள் இல்லத்திலே நடைபெறுகிற நல்ல நாட்களிலே விழாக்களிலே எல்லாம் இதுபோன்ற முன்னோர் சொல்லிய நல்ல கருத்துக்களை பழமொழிகளை இது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் அச்சிட்டு கொடுத்தால் படிப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த அடிப்படையில் உப்புக்கென்ற பழமொழியையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அளவோடு உப்பை சேர்த்தால் வளமோடு வாழலாம் என்ற கருத்தையும் தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆதாயம் தரும் தகவலில் அக்கறை காட்டுகின்ற நாள் இந்த நாள். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு அனுகூலமானதாகவே இருக்கும். சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ராசிநாதனோ 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தனாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறார். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். எதை நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். காசு வைத்துக்கொண்டு காரியத்தை செய்ய இயலாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணம் தானாகவே வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, விமர்சனங்களால் விரிசல் ஏற்படும் நாள்.
யாரையேனும் நீங்கள் விமர்சித்தால் அதனால் உறவிலே விரிசல் ஏற்படலாம். விடிகாலையிலேயே வருகின்ற ஏதேனும் ஒரு செய்தியின் மூலம் உங்களுக்கு அதிர்ச்சிகள் கூட உருவாகலாம். சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை இன்று யோசித்து செய்யுங்கள். இன்றைக்கு கிழமையும் சனி என்பதால் அனுமன் வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுங்கள். சொத்துக்களாலும் இன்றைக்கு பிரச்சனை வரலாம், சொந்தங்களாலும் வரலாம், வீண் பலிகளுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வது கொஞ்சம் கடினம்தான். என்ன இருந்தாலும் ஆலய வழிபாட்டில் அக்கறை காட்டினால் அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையும் என்பதால் அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுக பெருமானை வழிபட்டு பிறகு அனுமனையும் வழிபட்டு பிறகு சனி பகவானையும் வழிபட்டால் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள இயலும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ராசிநாதன் வலிமையிழந்து சுக்கிரனோடு கூடி நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் காலையிலிருந்து மதியம் வரை மனக்கலக்கம் இருக்கலாம். மதியத்திற்கு மேல் மனக்கசப்புகள் மாறும், மகிழ்ச்சி கூடும். தொட்ட காரியங்களில் மாலை நேரத்தில் வெற்றி கிடைக்கும், கவலைகள் விலகும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழிக்கு ஏற்ப வாய்ப்புகள் வருவதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்து ராகு தனவரவை திருப்திகரமாக கொடுக்கும். விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரலாம். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வதிலே நீங்கள் அக்கறை செலுத்துவீர்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அனுகூல தகவல்கள் வந்து சேரலாம். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் முடியும். சிம்மராசினியர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும், பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும், பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும், பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவைகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதுவும் இன்றைக்கு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். கன்னிராசி நேயர்களே, எண்ணியது நிறைவேறும் நாள். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறியும் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள சனிக்கிழமை என்பதனாலே அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, 9ஆம் இடத்திலே செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார். குரு பகவான் பார்க்கிறார். குரு மங்கள யோகம் இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும் நாளாக கூட இந்த நாளை கருதலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இலாகா மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். பணிபுரியும் இடத்தில் இலாகா மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சேரும். உடன் பணிபுரிபவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. 2லே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். பயணங்களால் உங்களுக்கு ஓரளவு பலன் கிடைக்கலாம். வாகனங்கள் மாற்றுவதிலே யோசனை செய்து கொண்டிருப்பீர்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து கொண்டால் ஆதாயம் கூடுதலாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, அஞ்சல் வழியில் வருகிற தகவல் அனுகூலமானதாக இருக்கும். நீண்ட தூர பயணங்களை ஒரு சிலர் மேற்கொள்ளுகிற சூழ்நிலை வரலாம். என்ன இருந்தாலும் சூரிய பலம் 7இல் இருப்பதால் காரியங்கள் நடைபெற வேண்டுமானால் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். விருச்சிக ராசி நேயர்களே, ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள் இந்த நாள். உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கையும் உங்களுக்கு உயரும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பாராட்டும் புகழும் கூடுதலாக கிடைக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். உதிரி வருமானங்களும் பெருகும். குழந்தைகளின் நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் நாள். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். 9லே ராகு இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார். 5க்கு அதிபதி 6இல் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் ஒரு சிலருக்கு விரயங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. 2லே கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. நட்பை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர்கள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக் கொள்வதும் உங்கள் புத்திசாலித்தனமாகும். பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்றாலும் கூட இன்றைக்கு வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படாது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 3:24க்கு மேல் சந்திராஷ்டமம் வருகிறது. எனவே காலை நேரத்தில் கலகலப்பாக இருப்பீர்கள். மாலை நேரத்தில் கொஞ்சம் மனக்கலக்கம் ஏற்படலாம். கலக்கத்தை மாற்றிக்கொள்ள கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடியுங்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விட்டு கொடுத்து செல்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போவர்கள் விட்டு கொடுத்து செல்வதில்லை என்பது ஒரு பழமொழி. எனவே அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் கூடுதலாக கிடைக்கும். வீண் விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வதன் மூலம் விரயங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு புத சுக்கிரயோகம் செயல்படும். இன்றைக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். நல்ல திருப்பங்கள் ஏற்படலாம். விருப்பங்கள் நிறைவேறும். போட்டிக்கடை வைத்தோர் விலகுவார்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். பாக பிரிவினைகளும் சுமூகமாக இருக்கும். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழி பிறக்கும். அலைபேசி வழி தகவல் அனுகூலமானதாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.